1973ல ஒரு சயின்டிஸ்ட் ஒரு மங்கியோட ரைட் ஆர்ம்ல இருக்க ஒரு நரம்பை கட் பண்ணிட்டாரு. அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மங்கியால அதோட ரைட் ஆர்மை அசைக்கவே முடியல. அதே சமயம் அந்த மங்கியால இப்படி ஒரு ரைட் ஆர்மை வச்சுக்கிட்டு அதோட தினசரி வேலைகளை கூட பண்ண முடியல. அதனால அந்த மங்கி அதோட எல்லா வேலையுமே லெஃப்ட் ஹேண்ட்ல பண்றதுக்கு கத்துக்கிச்சு. கிட்டத்தட்ட அதோட ரைட் ஆர்மை அது இக்னோர் பண்ணவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட லெஃப்ட் ஆர்மை யூஸ் பண்ணக்கூடாத மாதிரி கட்டி போட்டுட்டாங்க. ஸோ அதனால அந்த மங்கி என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரைட் ஆர்மை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் அதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நேரங்கள் போக போக அதுக்கு ரொம்பவே சுலபமாயிடுச்சு. கிட்டத்தட்ட மறுபடியும் அதோட ரைட் ஆர்மை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது கத்துக்குச்சு. ஃபைனலி அதோட ரைட் ஆர்ம் வச்சுக்கிட்டு அதால எல்லா விஷயங்களுமே பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மங்கியோட ரைட் ஆர்ம் கம்ப்ளீட்டா டிசேபிள் ஆகல. அதுக்கு லெஃப்ட் ஆர்ம் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருந்ததுனால தான் அது ரைட் ஆர்மே இக்னோர் பண்ணிடுச்சு. ஸோ அதனால நம்மளுக்குள்ள இருக்க நம்மளோட உண்மையான ஸ்ட்ரென்த் நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது தான் அது வெளிப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இப்போ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸை சொல்லுங்க.